ம். அப்படியே உட்கார்ந்து ரிவ்யூஸ் உட்கார்ந்து நோட் பண்ணுவேன் நானு. அப்படியே ஒரு பார்க்கறதே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நம்ப வாங்குவோம் தெரியுமா? ஸ்வஸ்திகா தான் வாங்கியிருக்கு. ஸ்வஸ்திகா, ஸ்வஸ்திகா, ஸ்வஸ்திகா தான். அது வா சீரியஸ் ஆயிடுவாங்க மேடம். அ
ஹலோ, வணக்கம். கேக்குது, நான் பேச கேக்குதா? கேக்குதுன்னா நீங்க எஸ்ன்னு டைப் பண்ணலாம் chat பாக்ஸ்ல. Yes, thank you very much. Thank you. So thank you for coming this program. Mr. Ahmad, Mr. Abhishek, welcome. Mr. Chandro, Mr. Dinesh, welcome. Guru, welcome. Pugalandi, Malay Vanakkam. Satish Kumar, Sendinathan, Sugumar, Venkatesh, welcome. Sasireka, Subbaraj, Vetrivel, welcome. Bharat, Mr. Chandran Subramania, Sarvesh Vishnu. ஓ, நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து வேல்யூ அடிஷன் டூரிங் ஐஎஸ்ஓ ஆடிட் அப்படிங்கிற டாபிக்ல நான் வந்து வெல்கம் சார் நந்தகுமார் ஃப்ரம் பெங்களூர், வெல்கம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழில் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து நான் தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் தான் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தமிழ் தெரியல, சப்போஸ் இங்கிலீஷ் தான் வேணும்னா நம்ம வேற ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாமே தவிர இதில் வந்து இங்கிலீஷில் இல்லை, முழுக்க முழுக்க தமிழில் தான் நான் இந்த ப்ரோக்ராம் பேசுகிறேன். அருண் பிரசாத் ஃப்ரம் Chennai, Bangalore, me also. Kadirve, very good. Oh, voice எல்லாரும் clear இருந்தா நீங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா வாய்ஸ் கிளியர்னு சொல்லி ஆரம்பிச்சா. யா, வெரி குட், வெரி கிளியர், வெரி குட். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம், எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி நான் பேசிக்கிறேன். என் பேர் எஸ் இளங்கோ. நான் பேசிக்கலி மெக்கானிக் இன்ஜினியர் அண்ட் MBA. கிட்டத்தட்ட ஐஎஸ்ஓ 9000 உட்பட ஒரு 12 ஸ்டாண்டர்டில் லீட் ஆடிட்டர் நான் குவாலிஃபை ஆகிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஆடிட்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதான் என்னை பற்றி. அண்ட் வாய்ஸ் கிளியர்லன்னு இருக்கேன். Oh, Ramesh from Hosur, voice not clear and little louder. Okay for me, okay. ஸோ நான் கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறேன். மறுபடியும் உங்களுக்கு வாய்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் நீங்கள் பண்ணுங்கள், நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். Okay. Yes, Mr. Chandrasekhar from Coimbatore, welcome. Okay, clear. ஸோ இந்த வேல்யூ அடிஷன் டூரிங் த ஆடிட், இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டாபிக். மகேஷ் ஃப்ரம் திருநெல்வேலி. Yeah, I learned small English. Okay. இப்ப கேக்குதா? சார் வாய்ஸ் கொஞ்சம் லோவா தான் சார் இருக்கு. லோவா இருக்குதா? ஆமா சார். I will do something. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல சார், ஃபர்ஸ்டோட பெட்டரா இருக்கு சார், நல்லாவே கேக்குது சார். இப்ப முதல்ல ரொம்ப லோ வந்து கிளியரா தான் சார். அப்படியா? சரி.
ஆமா சார், இப்போ ஓகே சார். இப்போ ஓகேவா? இப்போ ஆல்ரைட்டா? ஓகே வேற ஒரு ஆடியோ நான் கனெக்ட் பண்ணேன். இப்போ ஓகேவா? ஓகே சார் ரைட். கிளியரா தான் சார் இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே சார், இப்போ கிளியரா தான் சார் இருக்கு. ரைட் வெரி குட் ஸோ 5 minutes. ஓகே, இந்த வேல்யூ அடிஷன் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இந்த டாபிக் வந்து டு ஏர்ன் மோர் அசைன்மெண்ட்ஸ், ஆடிட் அசைன்மெண்ட்ஸ், மோர் இன்கம் அண்ட் தி ரெஸ்பெக்ட் யூ டிசர்வ். இதுதான் வந்து இதோட நோக்கம். அதுக்கு முன்னாடி வேல்யூ அடிஷன் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. வேல்யூனா என்ன? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லலாம் அல்லது மெசேஜ் பண்ணலாம். வாட் இஸ் வேல்யூ? வேல்யூனா தமிழ்ல மதிப்புன்னு அர்த்தம். ஸோ மதிப்புனா என்ன? இதுக்கும் ஐஎஸ்ஓக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதுக்கும் ஆடிட்டிங் என்ன சம்மந்தம் இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? மீட்டிங் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, சந்தோஷ்குமார். இம்பார்ட்டன்ஸ், சந்துரு சொல்லியிருக்கீங்க, இம்பார்ட்டன்ஸ். வெரி குட். நீங்க சாட் பாக்ஸ்லேயே போடலாம், ஸோ தட் உங்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சாட் பாக்ஸ்லேயே நீங்க இது என்னன்னு சொல்லணும், வேல்யூனா என்ன. ஏன்னா வேல்யூ பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆடிட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் போடுறீங்க. வெரி குட், பக்கத்துல வந்துட்டீங்க. டூயிங் அதர் சர்வீசஸ் ரிலேட்டட் டு ஆடிட். ஆடிட்லாம் வேற சர்வீஸ் பண்றது மிஸ்டர் நரேஷ். டு டூ ஆடிட் மோர் அட்வான்ஸ்டு, அட்வான்ஸ் லெவல்ல ஆடிட் பண்றது, இம்ப்ரூவ்மெண்ட் பிரச்சனை சொல்லியிருக்கீங்க. வெரி குட், நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, வேல்யூ அப்படின்னா நீங்க எழுதிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட் பக்கத்துல வந்துட்டீங்க மிஸ்டர் சந்திரன். அண்ட் ஃபுல்ஃபில் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் சந்திர சொல்லியிருக்கீங்க. குவாலிட்டி சொல்லியிருக்கீங்க ஆனந்த். ஓகே, வேல்யூ அப்படின்னா சால்விங் தி ப்ராப்ளம் எழுதிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளே ஒரு டவுட், எல்லாரும் வேல்யூன்றாங்க, இது ஒரு வேல்யூவா இருக்கும், அது ஒரு வேல்யூ கிடையாதுன்றாங்க. அப்படின்னா என்ன? இப்ப வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அது வேல்யூ அப்படின்னா நம்மளோட பிரச்சனையை அதை வந்து தீர்த்துச்சு அப்படின்னா அது வந்து வேல்யூ. நாம ஒரு பிரச்சனைக்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அந்த பிரச்சனையை அதை தீர்க்கலன்னா அது வேல்யூ கிடையாது. இவ்வளவுதாங்க. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் எனக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, வேல்யூன்னா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது. நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஐடியாவோ அல்லது நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமோ ஏதோ ஒண்ணு ஒருத்தர பிரச்சனையை சால்வ் பண்ணிச்சுன்னா அவருக்கு அது வேல்யூ. பெனிஃபிட்ஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் தி ரிசல்ட். வெரி குட். யார் சொன்னீங்க? ஜானகிராம். வெரி குட். குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே. அதாவது வேல்யூ அப்படின்னா கஸ்டமர் நம்மகிட்ட ஆடிட் வரும்போது நம்ம அந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அந்த பிரச்சனையை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தினால அவரோட பிரச்சனை ஏதாவது சால்வ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் வேல்யூ. ஸோ வேல்யூ அடிஷன் அப்படின்னா என்னன்னா பாருங்க, மேக்கிங் தி ஆடிட் ப்ராசஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் தி ஆர்கனைசேஷன். அதாவது நம்ம வந்து நீங்க எல்லாம் ஆடிட்டர்ஸ் அல்லது ஆடிட்டர் ஆக போறீங்க. நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஆடிட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொல்லணும், எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் கிடைச்சதுங்க, இந்த ஆடிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சூப்பரா இருந்துச்சுமாங்க, என்ன பண்ணாங்க, நம்ம என்சி எதுவும் கொடுக்கல அல்லது பொலைட்டா இருந்தோம் அப்படின்னா ஓகேன்னு சொல்றாங்க. பட் யூஸ்ஃபுல்னா என்ன? அந்த வார்த்தையை பார்த்தனா யூஸ்ஃபுல்னா என்ன? இப்ப வேல்யூனா புரிஞ்சுட்டீங்க இல்லையா? வேல்யூனா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது. சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்குதான். ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கான ஒரு விஷயம் கிடைச்சுன்னா அது வேல்யூ. வேல்யூ அடிஷன்னா என்ன? நம்ம வந்து ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ணும்போது நம்ம வந்து சில விஷயங்களை அந்த மதிப்பை கூட்டலாம். அதாவது அந்த கம்பெனிக்கான ஆடிட் பண்ணக்கூடிய அந்த கஸ்டமரோட ஒரு விஷயத்த அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாத்துறது. ஓவர்கம் தி ப்ராப்ளம். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. கிவிங் சஜஷன் ஃபார் தேர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி. நரேஷ், தட் இஸ் பியூட்டிஃபுல். அதுதான் நீ ஃபுல்லா நான் பேச போறேன். ஒரு 1.5 மணி நேரம் ரிசால்வ் அவுட்புட். கோமதி, வெரி குட். ஒரு 1.5 மணி நேரம் நம்ம அதை பத்தி பேச போறோம். மோர் யூஸ்ஃபுல்னா என்ன? அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். யூஸ்ஃபுல்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்னா என்ன?
என்ன யூஸ்ஃபுல்? அவங்க ஒரு பிரச்சனையோட இருக்காங்க, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்றீங்க. ஆக்சுவலா நம்ம வேலை வந்து சொல்யூஷன் கொடுக்கறது கிடையாது. நம்ம வேலை வந்து ஆடிட் பண்றதா நம்ம வேலையை தவிர, ஒரு கன்சல்டன்ட் வேலை தான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது. ஆனா நம்ம இந்த இடத்த கொஞ்சம் கரெக்டா ப்ளே பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆடிட்டிங் பதில் இந்த கன்சல்டன்சியா மாறிடும். தட் இஸ் நாட் அலவுடு. ஒரு ஆடிட்டர் கன்சல்டிங் பண்ணக்கூடாது. ஓகே. எஃபிஷியன்சி யூஸ்ஃபுல்னா என்ன? மோர் இம்ப்ரூவ்மெண்ட், இம்ப்ரூவ் தி குவாலிட்டி. அது ஒரு யூஸ்ஃபுல் சொல்றீங்க. என்ஹான்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஜானகிராமா சொல்லியிருக்கீங்க. ஆக்டிவிட்டி கிரியேட்டிங் பிக் இம்பாக்ட் ஆன் தி டெவலப்மெண்ட். காஸ்ட் எஃபெக்டிவ் பக்கத்துல வந்துட்டீங்க. அவர் சஜஷன் இன்க்ரீஸ் தர் growth. வெரி குட். இம்ப்ரூவ் குவாலிட்டி, ரெடியூஸ் ப்ராப்ளம், கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூஸ்ஃபுல் அப்படிங்கும் போது யாருக்கு யூஸ்ஃபுல்? அது யாருக்கு யூஸ்ஃபுல்? நீங்க வந்து ஒரு மேனேஜர் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்து பேசுறீங்களா, அல்லது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜரை பார்த்து பேசுறீங்களா? யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் ஆர் தி ஓனர் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 10,000 ஆடிட் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மேனேஜ்மெண்டோட லாங்குவேஜ் என்ன? மேனேஜ்மெண்டோட லாங்குவேஜ் என்ன? சார் தமிழ், இங்கிலீஷ், கன்னடா அது கிடையாது. அது வந்து பேசுற லாங்குவேஜ். மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஒரு விஷயமா ஒரு லாங்குவேஜ்ல பேசினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராஃபிட் பக்கத்துல வந்துட்டீங்க, காஸ்ட் சேவிங் பக்கத்துல வந்துட்டீங்க. பாபு கரெக்டா சொன்னீங்க. இன்னும் பக்கத்துல வாங்க. பிசினஸ் டெவலப்மெண்ட் கூட ஒரு ஞான கரெக்டான மேனேஜ்மெண்ட். எஸ். மணி கண்ட்ரோல் யார் உங்க பேரு தெரியல. அதாவது மேனேஜ்மெண்டோட லாங்குவேஜ் வந்து மணி எழுதிக்கோங்க. தி லாங்குவேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் மணி. அப்படின்னா என்ன? அவங்க வந்து எப்பவுமே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச பர்பஸ் என்ன? ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பொருளையோ சேவையோ கொடுத்துட்டு பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க எல்லாருமே. அது தவறான விஷயமே கிடையாது. கேஷ் ஃப்ளோ இதுக்காக வந்திருக்காங்க. எஸ், டு அச்சீவ் தேர் விஷன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்க வந்து சொல்றீங்க, இப்படி ஒரு மெஷின் வாங்கினா நல்லா இருக்கும், உங்க ப்ராசஸ் இப்படி வச்சா நல்லா இருக்கும், இந்த இடத்துல ஒரு டிஃபெக்ட் இருக்குது, இது பண்ணா சரியாகும் அப்படி சொன்னா அப்படியான்னு கேட்டே இருப்பாங்க. ஆனா இப்படி பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதனால இவ்வளவு ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு மாசம் உங்களுக்கு சேவ் ஆகும். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் கம்மி ஆகும்னு சொன்னா கூட போதும். அந்த மணி அப்படிங்கிற வார்த்தை காதுல கேட்டுச்சு அப்படின்னா அந்த ப்ரொப்பரேட்டர் அல்லது ஓனர் மேனேஜிங் டைரக்டர் சேர்ல இருந்து இப்படி முன்னால சாய்வார். அப்படியா சொல்லுங்க. நீங்க அதை தவிர நீங்க வேற ஏதாவது பத்தி பேசுங்க அப்படின்னா அதை காதுல விழும், ஆனா உள்ள போகாது. அப்படியா சரிங்க பாக்கலாங்க. வெரி குட் அப்படின்னு நம்மள அனுப்பிச்சு விடுறதே குறியா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து யூஸ்ஃபுல் அண்ட் வேல்யூ அடிஷன். வேல்யூ அடிஷன்னா அவங்க பிரச்சனையை சால்வ் பண்றது. யூஸ்ஃபுல் அப்படின்னா அந்த சஜஷனையோ அல்லது அந்த வேல்யூவையோ முடிந்த அளவுக்கு மணியா கன்வெர்ட் பண்ணி அவங்களோட ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கம்பெனியும் அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, ரொம்ப லைக் பண்ணாங்க. காஸ்ட் கொண்டு அண்ட் ப்ராஃபிட் கடைசியா அங்கதான் வந்து நிற்கும். எல்லா பிசினஸும் கடைசியா வந்து எங்க நிற்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் தாங்க. ஓகே. இந்த வேல்யூவேஷன் பண்றதுனால ஆடிட்டருக்கு என்ன பெனிஃபிட்? நீங்க எல்லாம் ஆடிட்டர் ஆக போறீங்க அல்லது ஆடிட்டர் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால ஆடிட்டருக்கு என்ன பெனிஃபிட்? நமக்கு என்ன பெனிஃபிட்? நம்ம நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு வரோம், அல்லது நிறைய சஜஷன் கொடுத்துட்டு வரோம், நிறைய வேல்யூ ஆட் பண்ணிட்டு வரோம். இதான் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுல நிறைய இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், பட் இது வந்து ரீடிங்காக, பட் நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு கஸ்டமருக்கு ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அவர் வந்து ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, உண்மையிலேயே எனக்கு இவ்வளவு காலமா நான் ஒரு பிசினஸ் இருக்கேன், நான் இது எனக்கு புரியலையே, எனக்கு இவ்வளவு அழகா சொல்லிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு அடிஷனல் இன்கம். இட்ஸ் ஆல்சோ கரெக்ட் பர்சன்.
அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்ல ஒரு ஆடிட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து கஸ்டமருக்கு நிறைய வேல்யூ ஆட் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நீங்க நான் இந்த ஆடிட் மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ தட் டே உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யூ வில் ஃபீல் வெரி குட். அன்னைக்கு நைட் தூக்கம் நல்லா வரும். அந்த ஒரு சுய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வில் பி வெரி கிரேட். ஸோ கைண்ட்லி யூஸ் இங்கிலீஷ். நான் கொஞ்சம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறேன், பட் இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ் தான். நான் ஏற்கனவே வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்கும்போது இந்த ப்ரோக்ராம் தமிழ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா மேஜர் ஆடியன்ஸ் இங்கிலீஷ்க்கு தனியாக ப்ரோக்ராம் நான் வச்சுக்கிறேன். அப்படி தேங்க்யூ வெரி மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்பர் 1. சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இருந்தா போதுமா? நமக்கு பணம் வராண்டாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேல்யூ ஆட் பண்ண உங்களை யூஸ் பண்ணக்கூடிய சர்டிபிகேஷன் பாடி என்ன நினைப்பாங்க? ஏன்னா கஸ்டமர் சொல்லுவாங்க, இந்த போன தடவை இந்த ஆடிட்டர் வந்தாங்க, ரொம்ப நல்லா எங்களுக்கு ஆடிட் பண்ணாங்க, உண்மையிலே எங்களுக்கு பல விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டோம், எங்களுக்கு அந்த ஆடிட்டே அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க டிமாண்ட் அதிகமாகும். ஸோ உங்க டிமாண்ட் அதிகமாகும் போது நேச்சுரலி உங்களோட இன்கம் அதிகமாகும். உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் வரும். ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி வந்து உங்களை அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு நல்லா ஆடிட் பண்ணும்போது, ஒரு வேல்யூ ஆடா ஆடிட் பண்ணும்போது, உங்களே ப்ரிஃபர் பண்ணும்போது, உங்களோட டிமாண்ட் அதிகம் போது உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, உங்களோட ரெமுனரேஷன் பேமெண்ட் கூட அதிகமாகும். எனக்கு தெரிஞ்சு சில ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, நாட் ISO 9001, இதோட ஹையர் லெவலா சாஃப்ட்வேர்ல வந்து CMMI அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேஷன் இருக்குது. அந்த CMMIல வந்து ஒரு சில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த ஆடிட்டிங் குவாலிஃபிகேஷன் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த வேல்யூ அடிஷன், இது மாதிரியான அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலா உள்ளவங்க தான் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஆனா அப்படி பாஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு மாசத்துக்கு 10 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்றாங்க. ஆனா 8 to 10 days தான் உங்களுக்கு ஒர்க். ஏன்னா அவங்க வருஷத்துக்கு 14 அசைன்மெண்ட் தான் எடுக்க முடியும். ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வந்து 5 நாள் அல்லது 6 நாள், மற்ற நாள்ல ஃப்ரீயா தான் இருப்பாங்க. பட் அவங்க ஏர்னிங் வந்து ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய். ஆனா அவங்களோட திறமைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. நான் பிரமிச்சிருக்கேன். எதுக்கு சொல்லுவாருன்னா அந்த அளவுக்கான இல்ல விஷயங்கள் வந்து இதுல இருக்குது. அதனால ஆடிட்டரா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் தேவை. 2வது நம்ம we got to increase our skill so that கொஞ்சமா நம்மளோட ரெமுனரேஷன், நிறைய அசைன்மெண்ட்ஸ், ரெஸ்பெக்ட். ஃபைனலி யாருக்கு ரெஸ்பெக்ட் வேண்டாம்? ஸோ நிறைய பேர் எங்கிட்ட ஆடிட்டிங் படிச்சுட்டு போறதே, சார் நான் எனக்கு வந்து மணி இஸ் நாட் ஏ ப்ராப்ளம், வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் மணி, எனக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப், பட் ஐ நீட் ஏ ரெஸ்பெக்டபிள் ஜாப். ஸோ அப்படின்னு சொல்றவங்களுக்கு இஸ் அ வெரி குட் திங். ஸோ அது திஸ் அ பெனிஃபிட். ஒரு 3 பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்? நீங்க ஆடிட்டிங் வாரீங்க, ஆடிட் பண்றீங்க, நீங்க வெளில போகும்போது நீங்க விட்டு சென்ற அந்த நிறைய அந்த வேல்யூ அடிஷன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த ISO மேலேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டாண்டர்டுங்க. இன்னைக்கு வந்து பொதுவா நீங்க ISO பத்தி கேட்டீங்கன்னா, இல்லைங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. அது நாமளா அது பண்ணதாங்க தவிர, பட் ஜென்ரலி இல்லைங்க எனக்கு ISO வந்ததுனால எனக்கு இவ்வளவு பெனிஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பெருமை. அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த கஸ்டமர் மறுபடியும் உங்களை கூப்பிடுவாங்க. அதனால அவங்க பிசினஸ் அதிகமாகும், இன்னும் நிறைய பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கஸ்டமருக்கான பெனிஃபிட். 3, உங்களை யூஸ் பண்ணக்கூடிய சர்டிபிகேஷன் பாடிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த சர்டிபிகேஷன் பாடிக்கான ரெப்புடேஷன் அதிகமாயிடும். எஸ் முகமது, கரெக்டா சொன்னீங்க. டு இம்ப்ரூவ் தி பிசினஸ் சேஃப் ஆஃப் ஃபாலோ அப் ஆஃப் ரொட்டீன் அப்ரோச். ஓகே, இன்னொன்னு இந்த சர்டிபிகேஷன் பாடி தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் மறுபடியும் வருவாங்க. இன்னும் நிறைய கஸ்டமரை ரெஃபர் பண்ணுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து நிறைய பிசினஸ் வரும் அந்த சர்டிபிகேஷன் பாடிக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பண்றதுனால ஆடிட்டருக்கும் பெனிஃபிட், கஸ்டமருக்கும் பெனிஃபிட், இன்னொன்னு
அந்த சர்டிஃபிகேஷன் பாடிக்கும் பெனிஃபிட். ஸோ இதை பற்றி தாங்க நான் அனதர் ஒரு மணி நேரம் நான் வந்து இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் பேசலாம். இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, ஆடிட்டர் ஷுட் நாட் டூ கன்சல்டன்சி. அதாவது நீங்க இந்த விஷயத்த ஒரு பொலைட்டா ஒரு மாதிரி நம்ம கொண்டு போகணுமே தவிர, நீங்க டைரக்டா வந்து சஜஷன் கொடுக்குற தொழில் கிடையாது இது. நம்ம தொழில் என்ன, அவங்க வந்து ஸ்டாண்டர்டை மீட் பண்றாங்களா இல்லையா, இதுதான் பாக்குறத நம்ம தொழிலை தவிர, அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற பேர்ல நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னா அது அந்த இம்பார்ஷாலிட்டியை பாதிச்சிடும். இதை அக்ரெடிஷன் போர்டு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, பட் இங்கிலீஷ்ல பேசினா மற்றவங்களுக்கு புரியாது மிஸ்டர். யா, ஸோ ஐ ட்ரை டு யூஸ் இங்கிலீஷ் ஆல்சோ பிகாஸ் திஸ் ஆர் சேலஞ்ச் ஃபார் மீ ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால நம்ம பண்ணக்கூடிய வேலையில கன்சல்டிங் பண்ணாம இந்த ஆடிட்டிங்ல வேல்யூ எப்படி ஆட் பண்ணுங்கிறது வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு ஒர்க்கு. அதை பத்தி நான் வரும் ஸ்லைட்ல சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஒரே சேலஞ்ச். ஏன்னா நீங்க போயிட்டு நாளைக்கு பிஎம்கேல சொல்லி கொடுத்துருக்காங்க ஆடிட்டர் வந்து நிறைய வேல்யூ ஆட் பண்ணணும், நிறைய சஜஷன் கொடுக்கணும், நிறைய ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு எங்கேயா சொல்லிட்டீங்கன்னா அது கரெக்ட் கிடையாது. ஐடியா கொடுக்குறதா சஜஷன் கொடுக்குறதா உங்க வேலை கிடையாது. ஆனா ஐடியா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி காமிக்க நம்ம வேலை. ஆனா இது எக்காரணத்தை கொண்டும் ஒரு கன்சல்டிங் மாதிரியோ ஒரு அட்வைஸ் மாதிரியோ இருக்கக்கூடாதுங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிக்வயர்மெண்ட். ஏன்னா அதை நம்ம மீற முடியாது. ஓகே, இப்போ நம்மளோட கஸ்டமர் வந்து 4 பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து சில கஸ்டமர் வந்து நல்ல கஸ்டமர், நல்ல குவாலிட்டி மைண்ட் செட் உள்ள கஸ்டமரா இருப்பாங்க, ஆனா சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சிலவங்க வந்து அவங்க கல்ச்சரே சரி கிடையாது, ஆனா நல்ல டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும், இப்படி இருப்பாங்க. ஸோ இந்த காம்பினேஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லோ குவாலிட்டி கல்ச்சர் அண்ட் இம்மெச்சூர் ஹியூமர்ஸ். அப்படின்னா என்ன, அங்க கஸ்டமரோட அந்த இன்டென்ஷன் சரி கிடையாது. The auditor is to ensure the compliance of procedures and regulations of the standard gifts, and that is the fantastic thing. அதை பத்தி நான் பேச வரேன்னா, எப்படி இதுக்குள்ள பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். We can give a suggestion for process improvement. மிஸ்டர் ஜானகிராமன் கரெக்டாக சொல்லிக்கிங்க. அந்த சஜஷன் நம்ம எப்படி கொடுக்கணுங்கிறது சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கு தான் அதை எப்படிங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ லோ குவாலிட்டி கல்ச்சர், லோ கியூமஸ், இவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா, இது மாதிரி கஸ்டமர் தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நான் கன்ஃபர்மன்ஸ்னா என்ன, இது வந்து ஒரு நான் கன்ஃபர்மன்ஸ்ங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். எந்த நான் கன்ஃபர்மன்ஸா இருக்கட்டும், மேஜரா இருக்கட்டும், மைனரா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் நம்ம சொல்றோம். அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு நீங்க ஆடிட் பண்ணீங்கன்னா வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அவங்களுக்கு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து மெச்சூராகவே இருக்காது. அதனால அவங்க திருப்பி அனுப்பிச்சுறதுலேயே குறியா இருப்பாங்க. அவங்களுக்கு இதை சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, ஹை குவாலிட்டி கல்ச்சர், இம்மெச்சூர் கியூமர்ஸ். இதே மாதிரி சில கம்பெனி இருக்காங்க. அவங்களோட கலாச்சாரம் வந்து நல்லா இருக்கும், நல்ல ஒரு குவாலிட்டி மைண்ட் செட்ல இருப்பாங்க. பட் கியூமர்ஸ் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ISO 9000ல என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, இதோட மகிமை என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுங்கிறத நமக்கு அவங்க சொல்லலாம். மூணாவது, லோ குவாலிட்டி கல்ச்சர், மெச்சூர் கியூமர்ஸ். குவாலிட்டி கலாச்சாரம் வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப பூரா இருக்கும், ஆனா சமூக சில நல்ல எம்ஆர் வந்திருப்பாரு, அவர் வந்து நல்ல ஒரு கியூமர்ஸ் வச்சிருப்பாரு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும், என்கரேஜ் இன்டகிரேஷன் ஆஃப் கியூமர்ஸ் வித் ஆப்ரேஷன். உங்க எம்ஆர் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க, இது வந்து ஒரு தனி சிஸ்டமாகவும் இவங்க சிஸ்டம் வந்து தனியாகவும் இருக்கும். நீங்க ரெண்டு மெர்ஜ் பண்ணி ஒரே மாதிரி நீங்க பண்ண சொல்றது பெட்டர். நாலாவது ஜோன் வந்து என்னன்னா, ஹை குவாலிட்டி கல்ச்சர் அண்ட் மெச்சூர் கியூமர்ஸ். இந்த கம்பெனி ஆடிட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கலாச்சாரமும் அதிகமா இருக்கும், கியூமர்ஸும் அதிகமா இருக்கும், சூப்பரா வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா,
நான் சொல்லக்கூடிய ஆடிட் ஃபைண்டிங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவா நீங்க மாத்தணும். அதாவது இந்த ஆடிட்டிங் ஃபைண்டிங் வந்து வெறும் ஹியூமன்ஸோட எரர் கிடையாது. இதை வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியா எடுத்து நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லணும். இதுதான் வந்து நம்மளோட ஐஏஎஃப் கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 4 ஜோன். ஓகே, இதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன். ஏன்னா ரியலா வந்து எப்படி வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன். பொதுவா நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு ஆடிட் பண்ண போறீங்க. ஸோ ஒரு சைட்ல வந்து டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு சைட்ல வந்து ரிக்வயர்மெண்ட் இருக்குது. ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட், அங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு ரெக்கார்டை காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம்? செக்லிஸ்ட்ல எஸ் ஓகேன்னு நம்ம எழுதுவோம். சர்டிபிகேஷன் படி ஓகே, அக்ரெடிஷன் படி ஓகே, சரிட்டு வந்துடும், எல்லாம் போயிடும். இதுதான் மேக்சிமம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா நீங்க வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கேப்பை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் பண்றதுனாலயோ இந்த ரெக்கார்ட் பண்றதுனாலயோ என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா 90% ஆஃப் தி கம்பெனி வெறும் ரெக்கார்டையும் டாக்குமெண்ட்டையும் பியூட்டிஃபுல்லா ஜோடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே மிஸ்டர் குரு, நீங்க 3வது பாயிண்ட் வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது என்னன்னா லோ குவாலிட்டி கல்ச்சர், மெச்சூர் கியூஎம்எஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு சரி கிடையாது. அவங்க வந்து ஐஎஸ்ஓ ஏதோ பேரு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு எம்ஆர் வந்து சூப்பரா பண்ணி வச்சிருக்காரு. நீங்க ஆடிட் பண்ணா எல்லா டாக்குமெண்ட் அவைலபிளா இருக்கு, பட் மேனேஜ்மெண்ட் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ இது மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஏன் வந்து 2 ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றீங்க? ஒன்னு நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றீங்க, ஐஎஸ்ஓன்னு சொல்லி இன்னொன்னு வச்சிருக்கீங்க. 2 இன்டெகிரேட் பண்ணாதான் உங்களுக்கு பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இதை பத்தி இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிடும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு ட்ரைனிங் டாக்குமெண்ட்டை பாக்குறீங்க. என்ன ட்ரைனிங் பாக்குறீங்க? இது மாதிரி வந்து ஒரு மெஷினுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்றவங்களுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது மாதிரி வெல்டிங் பண்றவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏதோ ஒன்று ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட் இங்க இருக்குது, அதில் ட்ரைனிங் பிளான் இருக்குது. ட்ரைனிங் கொடுத்தாச்சு. எங்க ரெக்கார்ட். இப்போ டாக்குமெண்ட் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, ஸ்டாண்டர்டும் இருக்குது. இது வந்து புக்கிஷ் ஆடிட். 90% ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் பண்ணது எல்லாமே புக்கிஷ் ஆடிட் தான். 90% ஆஃப் தி கஸ்டமர் ஐஎஸ்ஓ மீன் பண்றதும் ஒரு புக்கிஷ் ஐஎஸ்ஓ தான். ஸோ அப்ப என்ன பண்ண அப்படின்னா, நீங்க இப்போ எதுக்காக அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க? எதுக்காக ட்ரைனிங் கொடுக்கணும்? இல்ல அங்க ஒரு டிஃபெக்ட் வந்தது, அந்த டிஃபெக்டை அவாய்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு இந்த விஷயங்கள்ல காம்பிடன்சி இல்லை, அதனால நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம். ரைட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்துச்சா, ஓகே ட்ரைனிங் கொடுத்தீங்களா, ஓகே அந்த ட்ரைனிங் வந்து கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். நாட் ஓன்லி தட், அது மூலமா அந்த டிஃபெக்ட் கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது எந்த வேலை செய்தாலும் எந்த ரெக்கார்டு செய்தாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. அந்த ரெக்கார்டு வந்து ஒரு வேலையை செஞ்சு அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கணும், ஒரு ரிசல்ட்டா கொடுக்கணும், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அது நடந்திருக்கான்னு நீங்க பார்க்கணும். இப்படி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா 90% ஆஃப் தி கஸ்டமர் இது பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம காமிச்சு இந்த பாருங்க, நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வரும், வெறும் புக்கிஷா பண்ண உங்களுக்கு அது பெனிஃபிட் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. The latest world quality theme issued as complaints to performance, that means exceeds the expectation. Yes, Mr. Janira. Yeah, exceed the expectation. Very good. ஸோ இதை மாதிரி நீங்க நிறைய ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும், எல்லாம் டிக் போட்டிருப்பாங்க, சைன் போட்டிருப்பாங்க. ஓகே சார், இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்டோட பர்பஸ் என்ன? இதனால வந்து மெஷின் வந்து நல்லா இருக்கணும், மெஷின் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். சரி, அப்ப என்ன பண்ண அப்படின்னா, நீங்க வெறுமனையா டாக்குமெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா எஸ் கரெக்டா தான் இருக்குது மாதிரி தோணும் உங்களுக்கு. ஐஎஸ்ஓ ரெக்கார்ட்ல எழுதிக்கலாம், எஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட் வச்சிருக்காங்க. பட் இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்டோட பர்பஸ் என்ன?
அது என்ன ரிசல்ட் கொடுக்கணும்? மெஷின் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கும், எல்லா மெஷினும் கரெக்டா இருக்கும். இருக்குதா? அந்த ரெக்கார்ட் எடுத்து பார்க்கலாம். பிரேக் டவுன் வந்திருக்குதா? ப்ரிலிமினரி செக்லிஸ்ட் சூப்பரா இருக்குது, ஆனா பிரேக் டவுன் அதிகமாயிட்டு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க பேப்பரை தான் ரெடி பண்றீங்களே தவிர அந்த பிரேக் டவுனை கம்மி பண்றதுக்கு இது யூஸ் ஆகல. அப்ப எதுக்கு நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணோம்? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணாங்க, இந்த பாருங்க, நீங்க வந்து இந்த ப்ரிலிமினரி மெயின்ஸ் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அந்த பிரேக் டவுன் கம்மியாகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரேக் டவுன் அடிக்கடி வந்துட்டு இருக்கு, அதுலயும் ஒரு பார்ட் வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? நீ உண்மையான ஒரு குவாலிட்டியான ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதை ஸ்டடி பண்ணிட்டு அந்த பார்ட்டை ஒரு ப்ரிலிமினரி செக்லிஸ்டா கொண்டு வந்துருக்கணும். இப்படி ரிவர்ஸா பண்ணணும், அப்பதான் அது எஃபெக்டிவா இருக்கும். அது இல்லாம பண்ணது எல்லாமே ஒரு கண்டுடைப்பா தான் இருக்குமே தவிர, இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ஒவ்வொரு ரெக்கார்டையும் எடுத்து, இந்த ரெக்கார்டு எதுக்காக போட்டிருக்காங்க, பிரேக் டவுன் ரெஜிஸ்டர் எதுக்காக வச்சிருக்காங்க? ஏன்னா எந்த பிரேக் டவுன் அடிக்கடி வருது அப்படிங்கிறத கண்டுபிடித்து அந்த மெஷின் எந்த மெஷின், அதுல எந்த பார்ட் அடிக்கடி போகுது, அது ஏன் போகுது அப்படின்னு கண்டுபிடித்து அதை சரி பண்ணி அந்த பிரேக் டவுன் மறுபடியும் வராம தடுப்பது தான் பிரேக் டவுன் ரெஜிஸ்டரோட பர்பஸ். எத்தனை பேர் பண்றாங்க? அப்ப எல்லா ரெக்கார்டும் எடுத்தாலும் உங்க மைண்டுக்குள்ள என்ன போகணும் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் எந்த ரிசல்ட்டை கொடுக்க போகுது அந்த கம்பெனிக்கு. எந்த ரெக்கார்டா இருக்கட்டும், ஒரு கேட் பாஸ்ல இருந்து ஆரம்பிக்கட்டும், கேட் பாஸோட பர்பஸ் என்ன, ஒரு இன்வாய்ஸோட பர்பஸ் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு உண்மையில இந்த பர்பஸை இதை வச்சு சால்வ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கேப் வரும். அப்போ வந்து காமிக்கலாம், இந்த பாருங்க இது வெறும் டாக்குமெண்டா தான் இருக்குது, நீங்க எப்படி பண்ணீங்கன்னா நீங்க இந்த செய்யக்கூடிய இந்த டாக்குமெண்டேஷனே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதன் மூலமா உங்க பிரேக் டவுன் கம்மியாகும். பிரேக் டவுன் கம்மியாகிறது மூலமா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி கூடும். ப்ரொடக்டிவிட்டி கூடுறது மூலமா உங்க ப்ராஃபிட் கூடும். இப்ப இருக்க ப்ராஃபிட்டோட ஒரு 5% ப்ராஃபிட் அதிகமாகும். எப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த ப்ரொபரேட்டரா இருக்கட்டும், மேனேஜிங் டைரக்டரா இருக்கட்டும், அந்த ஓனரா இருக்கட்டும், எஸ் ரொம்ப கரெக்டுங்க, நானும் எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, இது கண்டிப்பா பண்ண சொல்லுங்க, நானே பாத்துக்கிறேன், நீங்க சொன்ன ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐடியா அப்படின்னு உங்களை அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாம உடனே போய் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீ அடுத்த ஆடிட் வரும்போது உங்களோட சார் நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆடிட் வரும்போது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சார் நீங்க சொன்னா ரெடி பண்ணிட்டு வரீங்களா, எப்போ வரீங்க அப்படி சொல்லி நீங்க வந்த உடனே நீங்க பாருங்க, லாஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன், இது மூலம் பாருங்க எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆடிட் பண்ணதா அர்த்தம். அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட், நீங்களும் சாட்டிஸ்ஃபைட், ஆர்டர் சாட்டிஸ்ஃபைட். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு சைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசஸ் த ரிசல்ட் நாட் தி ரெக்கார்ட். வேணா நீங்க அழகா எழுதி வச்சுக்கோங்க நோட் புக்ல. வெறும் ரெக்கார்டை மட்டும் நம்ம பார்க்க கூடாது, இந்த ரெக்கார்டு மூலமா வரக்கூடிய ரிசல்ட்டை நம்ம வந்து ஆடிட் பண்ணணும். இதுக்குதான் என்ன பண்ணிக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல ஆடிட் மீன்ஸ் அப்ஜெக்டிவ்லி எவாலுவேட், நாட் எவாலுவேட். எவாலுவேட்னா நீங்க செக் பண்றது, அப்ஜெக்டிவ்லி எவாலுவேட் என்ன நோக்கத்துக்காக அதை போட்டிருக்காங்களோ அந்த நோக்கம் நிறைவேறிச்சா. இப்ப வந்து உங்களோட சார்ட் காமிக்கிறாங்க, இதே மாதிரி டிஃபெக்ட் எல்லாம் கம்மியா இருக்குது பாக்குறீங்க. இந்த சார்ட்டோட பர்பஸ் என்ன? இந்த சார்ட்டோட பர்பஸ் வந்து டிஃபெக்ட் வந்து கம்மியாகணும். எங்க கம்மியா இருக்குது காமிங்க. அப்படி நம்ம உள்ள நுழைஞ்சு போகும்போது அந்த இடத்துல வந்து நிறைய வேல்யூ ஆட் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே ஒட்டி கிடக்கும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனில எத்தனை நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு ஆவரேஜா ஒரு 50 பேர் வேலை செய்யற கம்பெனில நீங்க ஆடிட் பண்றீங்க, ஒரு 1 டே ஆடிட் பண்றீங்க, எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு வேல்யூ விஷயங்கள் அங்க மறைஞ்சிருக்கும். டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஒரு 5 வேல்யூவா, ஒரு 10 வேல்யூவா, அல்லது 20 வேல்யூவா, எத்தனை வேல்யூ வந்து அவங்க மறைஞ்சிருக்கும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. மிஸ்டர் செல்வநாதன் என்ன சொல்லிங்க, மஸ்ட் செக் அவுட் தி பிரேக் டவுன் ரெக்கார்ட், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட், தென் பிரேக் டவுன் கிளியரன்ஸ் ரெக்கார்ட், திஸ் இஸ் ஃப்ளோ. எஸ். ஸோ என்னோட கொஸ்டின் நான் மறுபடியும் சொல்றேன்னா, ஒரு 50 பேர் வேலை செய்யற கம்பெனில
ஒரு 50 பேர் வேலை செய்யற கம்பெனில உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தப்பு கிடையாது, நம்ம எல்லாம் ஸ்மால் குரூப் தான். ஸோ தப்பா சொல்ல பிரச்சனை கிடையாது. உங்க அசம்ஷன்ல எத்தனை வேல்யூ கொடுக்கலாம், எத்தனை ஐடியா கொடுக்கலாம், எத்தனை சஜஷன் கொடுக்கலாம். சேஃப்டி பத்தி கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாமே கிடைச்சுன்னா அவங்க பிரச்சனை சால்வ் பண்ணணும். அது மூலமா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் போடணும், அவ்வளவுதான். ஸோ ஒரு நம்பர் நீங்க டைப் பண்ணுங்க, ஜஸ்ட் உங்களுக்கு நம்பர் கொடுங்க. எத்தனை வேல்யூ வந்து, அதாவது எத்தனை சஜஷன் கொடுக்கலாம். ஒரு 50 பேர் வேலை செய்யற கம்பெனில 10ல இருந்து 20 சொல்லியிருக்கீங்க. கேஸ் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 8, கரெக்டிவ் ஆக்ஷன் 20, 5, மோர் தென் 10, 5, 10, 20, 25, 50. இது ரேட்டு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்குது. 20, 10, 15, 1, 30. ஆல் ஆர் கரெக்ட். இங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் இங்க இருக்கும். பட் இட் இஸ் அன்லிமிட்டட். அன்லிமிட்டட் என்ன? 1000 சஜஷன் கூட கொடுக்கலாங்க, 1000 சஜஷன் கூட கொடுக்கலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு, அடுத்த சில ஸ்லைட்ஸ்ல காமிக்கிறேன். இன்ஃபினிட்டி யார் சொன்னது? சந்தோஷ்குமார். யூ ஆர் கரெக்ட். அன்லிமிட்டட், இன்ஃபினிட்டி, அவ்வளவு இருக்குது. நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்குது. ஆனா அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, காலையில ஈவினிங் அப்படி போவாங்க, இப்படி போவாங்க, ஓடுவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் இதை வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த ப்ராசஸ் எப்படி சரி பண்ணது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் அப்படி நான் கன்ஃபார்மிட்டி. ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்கணும். ஸோ இதுவரை பார்த்தது நான் ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். அது ஓகேன்னா நம்ம அடுத்த இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம போக போறோம். I have experience of audit which gave us 488 points to fix, means you can add as much as you can find. Yes, 0 defects. ஸோ இதுவரை கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்த இன்னும் கொஞ்சம் டீப்பா போக போறோம். இன்னும் கொஞ்சம் மைண்ட் இன்னும் தலையை சுத்தும் உங்களுக்கு. வேல்யூனா என்ன, புதுசா வந்திருப்பீங்க, அதனால நான் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூ மீன்ஸ் ஒருத்தரோட பிரச்சனையை சால்வ் பண்றது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு 50 பேர் வேலை செய்யற ஒரு கம்பெனில எத்தனை பிரச்சனை இருக்கும் அதை டைப் பண்ணுங்க. முதல்ல காலையில இருந்து ஈவினிங் வரை தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு? அன்லிமிட்டட் ப்ராப்ளம். சேல்ஸ் அதுல பிரச்சனை, மார்க்கெட்டிங் அதுல பிரச்சனை, ஆப்ரேஷன் அதுல பிரச்சனை, ஹெச்ஆர் பிரச்சனை, எங்க பிரச்சனை தோண்டி எடுக்க பிரச்சனையில் ஏராளமா இருக்கும்போது வேல்யூ ஆட் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏராளம். மோர் தென் 100 சஜஷன்லாம் கொடுத்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு சிலையை வைக்கலாம். அந்த அளவுக்கு அந்த கஸ்டமர் வந்து நீங்க வந்து கஸ்டமர் வந்து எப்படி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு, கஸ்டமர் ஒருத்தர் ஆடிட்டு வந்தாருங்க, அவர் பேர் என்னங்க, ஏதோ வந்தாரு போனாரு அப்படி இல்லாம, இவர் வந்தாரு, இவர் சூப்பரா பண்ணாரு அப்படின்னு இல்லாம, அவர் வந்தாருங்க, அவர் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருங்க அப்படின்னு இல்லாம, அவங்க வந்து உங்களோட எழுதிக்கோங்க, உங்களோட ஃபேனா மாறும். ப்ளீஸ் ரைட் டவுன். கஸ்டமர் ஷுட் பிகம் யுவர் ஃபேன். அப்படின்னு என்ன இல்லைங்க, வார்த்தையே கிடையாதுங்க. வந்தாரு, என்னமோ பண்ணாருங்க, சான்ஸே இல்லைங்க. உண்மையிலே அவர் தாங்க எனக்கு வந்து இந்த கம்பெனி நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த நான் கன்ஃபர்மன்ஸும், அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த செஷன் தான். மறுபடியும் அவர் எப்போ மீட் பண்ண போறேன், அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். ஸோ வேல்யூ மீன்ஸ் அவங்க பிரச்சனை சால்வ் பண்றது. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நாம வந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இதை காமிச்சு கொடுக்கலாம். இதான் வந்து வேல்யூ அடிஷன். என்னன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஆடிட் வந்து அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்றதா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த யூஸ்ஃபுல்லா எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம வந்து ஆடிட் பண்ணும்போது அவங்களுடைய வெறும் ரெக்கார்டை மட்டும் பார்க்காம, அந்த ரெக்கார்டு ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக தான் அந்த ரெக்கார்டு வச்சிருக்காங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிச்சான்.
அப்படின்னு பார்க்கும்போது நீ உள்ள பார்க்கும்போது இல்ல இது இந்த இடத்துல சால்வ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம காமிச்சு கொடுங்க. பாருங்க நீங்க வெறும் ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, இதனால இந்த பிரச்சனை நீங்க இப்படி சால்வ் பண்ணிக்கலாமே, இதை பாருங்க இது வந்து கண்டினியூஸா இந்த இடத்துல டிஃபெக்ட் வந்துட்டு இருக்குது, இந்த டிஃபெக்டே நீங்க எடுத்துக்கல, இது மாதிரி இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இருக்குது, நீ இப்படி போனா உங்களுக்கு சரியாயிடுமே. ஸோ இது மூலமாக கரெக்டா கடைசியா என்ன பண்ணலாம், இது மூலமாக உங்களோட டிஃபெக்டை கம்மி பண்ண மூலமா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூடும், உங்களோட பிரேக் டவுன் கம்மி பண்ணது மூலமா உங்க பெர்ஃபார்மன்ஸ் கூடும், இதை பண்ணது மூலமா உங்களுக்கு அது கூடும். முடிந்த அளவுக்கு அதை வந்து ஒரு மணி மாதிரி நீங்க காமிச்சீங்க அப்படின்னா அது வந்து கஸ்டமரோட லாங்குவேஜா இருக்கிறதுனால உடனே அதை நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுவரை கிளியர் ஆச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அடுத்த இன்னும் கொஞ்சம் டீப் பண்ண உள்ள போங்க. ப்ளீஸ் டைப் எஸ். இதுவரை கிளியர் ஆச்சுங்க. ஓகே, வெரி குட். இப்போ நம்ம ஒரு 20 வகையான டிப்ஸ் நான் கொடுத்தாரு உங்களுக்கு. ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? முதல்ல நீங்க ஒரு கஸ்டமர் பிளேஸ்க்கு நீங்க போறீங்க, இன்னைக்கு ஆடிட்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வேல்யூ ஆட் பண்ண போறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா முதல்ல வந்து நாம ரெடியா இருக்கணும், ரெடியா இருந்தா தான் நடக்கும் அது ஆக்சுவலா. ஸோ எப்படி பண்ணலாங்கிற ஒரு சின்ன ப்ராசஸ் தரேன் உங்களுக்கு, இது மூலம் நீங்க அதை பண்ணலாம். ஒண்ணு வந்து நீங்க எந்த கம்பெனியை நீங்க ஆடிட் பண்ண போறீங்களோ முதல்ல அந்த கம்பெனி ஸ்டடி பண்ணணும் பிஃபோர் தி ஆடிட். அண்டர்ஸ்டாண்ட் தி ஆர்கனைசேஷன், அது யாரு, என்ன கம்பெனி, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மேனுவல் என்ன பிசினஸ் மாடல் ஃபாலோ பண்றாங்க, இதை பத்தியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம போகணும். அங்க போயிட்டு தான் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படியான்னு நம்ம கேட்டீங்கன்னா அந்த டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும். ரெண்டாவது பில்டிங் ரேப்போ. ஆடிட் பண்ணும்போது உங்களை பார்த்து பயந்தாங்களோ அல்லது உங்களை பார்த்து அப்படியே ரெக்கார்ட்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்களோ உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். எப்படி நம்பிக்கை உருவாக்கலாம்? ஓப்பனிங் மீட்டிங்லயே தெளிவா சொல்லிடணும், திஸ் ஆடிட்டிங் இஸ் நாட் எ ஃபால்ட் ஃபைண்டிங். இது வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் விஷயம் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு ஐஎஸ்ஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க அதை நாங்க எவாலுவேட் பண்ண வந்துருக்கோமே தவிர இது ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங் கிடையாது. என்சி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்சி அது ஒரு பார்ட்டு, அது பண்ணது மூலமா உங்களுக்கு தான் பெனிஃபிட் வரப்போகுது. ஸோ ஃபோக்கஸ் இஸ் நாட் என்சி. ஃபோக்கஸ் எதுல, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, கியூஎம்எஸ்ல எந்த லெவலுக்கு நீங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்திருக்கோமே தவிர இதனால வந்து உங்களுக்கு வந்து என்சி போட்டு ஒரு போலீஸ் தீஃப் மாதிரியான ஒரு கேம் நம்ம ஆடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லிடணும். ரேப்போ பில்டிங், எப்படி ரேப்போ பில்டப் பண்ண முடியும்? பி ஃப்ரெண்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. ஆனா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஆனா இம்பர்ஷியலாகவும் இருக்கணும். ஃப்ரெண்ட்லின்னு என்ன, வா மச்சான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்லி இப்போ நான் உங்ககிட்ட இருக்கேன், ஃப்ரெண்ட்லியா இருக்கேன், தட்ஸ் ஆல். இது மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஆனா இம்பார்ஷியலாகவும் இருக்கணும். ஆக ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நம்ம கடன் கட்டக்கூடாது, அல்ல அவரும் நம்மளோட கடன் கட்டக்கூடாது, அந்த அளவுக்கு வேணாம். ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எப்படி ரேப்பை பில்ட் பண்ணனா நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு சஜஸ்ட் சொல்றேன். ஒன் இஸ் நம்பர் 1, யூ கட் டு ஆல்வேஸ் ஸ்மைல் டூரிங் த ஆடிட். ஒரு ஸ்மைலிங்கா ஒரு ஆடிட்டர் இருந்தாலே அங்க வந்து ரேப்போ கிரியேட் ஆயிடும். போயிடும். நீங்க வந்து திடுன்னு இருக்கீங்க, எப்பவும் கோவத்துல இருக்கிறீங்க, ஒரு மாதிரி ரஃபா இருக்கிறீங்க, ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க, தூக்கி போடுறீங்க, உங்களோட வந்து ஃப்ராங்கா இருப்பாங்களா? கொஞ்ச நாள்ல பயந்துருவாங்க. ஸோ ஓப்பனிங் மீட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வர நீங்க எப்பவுமே வந்து ஸ்மைலா இருக்கணும். எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது ஓகேனா எஸ், எஸ்ன்னா எஸ், ஸ்மைலுக்கான எஸ் டைப் பண்ணுங்க. எஸ், அந்த எஸ் இல்ல, ஸ்மைலுக்கு எஸ்ன்னு போடுவீங்க இல்லையா, அந்த இல்லாட்டா அந்த எமோஜி போட்டு விடுங்க, ஸ்மைல் எமோஜி. ஏன்னா உங்க மைண்டுக்குள்ள போகிறதுக்காக சொல்றேன். ஆடிட் வந்து இது வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ஒரு எக்ஸசைஸ் தவிர இது வந்து குற்றம் கண்டுபிடிக்கான ஒரு விஷயம் கிடையாது. எஸ், நீங்க ஸ்மைலிங் மட்டும் நீங்க பண்ணி பாருங்க,
ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் உங்கள்கிட்ட வந்து அழகா பேசுவாங்க, ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போதான் வந்து நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். ரெண்டாவது டூல் அப்ரிஷியேட். ஏன்னா அவர் 10 தப்பு பண்ணாலும் ஒரு நல்லது பண்ணிப்பாரு இல்லையா? 10 ரெக்கார்டு காமிச்சாலும் 9 தப்பா இருந்தாலும் 1 ரைட்டா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த 1 நம்ம பாராட்டணும். ஜஸ்ட் அப்ரிஷியேட். இந்த ரெக்கார்ட் சூப்பரா இருக்குங்க, ஏங்க பண்ணது, நல்லா பண்ணிக்கீங்களா, வெரி குட், ஓகே, இதை காமிங்க, பட் இந்த இடத்த இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது ஒன்னு அப்ரிஷியேட் பண்ணும், ஒன் இஸ் குட், வாட் இஸ் அனதர் ஒன்? குட்டுக்கு ஆப்போசிட் என்ன? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நோ, இட்ஸ் நாட் பேட். குட்டுக்கு ஆப்போசிட் பேட் கிடையாது ஆடிட்டிங்ல. குட் கேன் பி இம்ப்ரூவ்ட். இந்த ரெண்டு தான் இருக்குது, நோ பேட் நத்திங். இது வந்து குட் நல்லா இருக்குது, இது வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அவ்வளவுதான். நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஆல்வேஸ் அவங்க நல்ல டாக்குமெண்ட் பண்ணிக்காங்க, நல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, யார் பண்ணாங்க, சூப்பருங்க, நல்லா பண்ணிக்கங்க, வெரி குட் அப்படி நீங்க சொல்லி பாருங்க. அவங்க வந்து ஒரு வெளியிருந்து ஒரு ஆடிட்டர் வராரு, அவர் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றாரு அப்படிங்கும் போது அவங்க மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். அப்போ இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இது வந்து மேக்சிமம் ஆடிட்டர்ஸ் இதை கடைபிடிக்கிறது இல்லை. அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு ரிஜிட்டா ஒரு மாதிரி டைட்டா இருக்கிறதுனால அவங்களால ஒரு ராப்போ பில்டப் பண்ண முடியல. ஸோ 2 டெக்னிக் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்மைல், ரெண்டாவது அப்ரிஷியேட். ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 2. ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராசஸ், நாட் ஜஸ்ட் ப்ரொசீஜர். அப்படின்னா என்ன? அவங்க வந்து சில ப்ரொசீஜர் எழுதியிருப்பாங்க, அந்த ப்ரொசீஜர் படி பண்ணியிருப்பாங்க. பிளைண்டா அதை ஃபாலோ பண்ணாம இந்த ப்ரொசீஜர் கரெக்டா, இந்த ப்ரொசீஜர் என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுது, இந்த ப்ரொசீஜர் மூலமா உங்க பெர்ஃபார்மன்ஸ் கூடுதா, அப்படி சரி ப்ரொசீஜர் நம்ம எழுதுறது தான், ப்ரொசீஜர் மாத்திக்கலாம். அதுக்காக வந்து ப்ரொசீஜர் வந்து அப்படியே தப்பான ப்ரொசீஜர் இருந்தால் தப்பா தான் உங்களுக்கு வரும். அதனால ப்ரொசீஜர் நம்மளோட வேலை கிடையாது. நீங்க சேல்ஸ்னா என்ன, இப்போ சேல்ஸை போய் நீங்க ஆடிட் பண்ண போறீங்க அப்படின்னா சேல்ஸ்ல ப்ரொசீஜர் போட்டிருப்பாங்க, இது மாதிரி என்கொயரி வரணும், அது இது பண்ணணும், ஒரு கொட்டேஷன் அனுப்பணும், இது ப்ரொசீஜர். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணது பெட்டரா? இல்லைங்க, உங்க டார்கெட் என்ன, சேல்ஸ் எவ்வளவு அச்சீவ் பண்ணீங்க, ஏன் வந்து அச்சீவ் பண்ண முடியாம போச்சு, என்ன கேப், என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தீங்க, இதுதான் வந்து ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ். இல்லைன்னா வெறும் ப்ரொசீஜர் மட்டும் பாத்தீங்கன்னா அது யாராவது ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தரை போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா டிக் போட்டு வந்துடுவாங்க, அதுக்கு ஒரு ஆடிட்டரே தேவையில்லை. ஓகே, ப்ரையாரிட்டிஸ் ரிசல்ட் ஓவர் தி ரெக்கார்ட்ஸ். எஸ், அது ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்ன ரிசல்ட் உருவாகுமோ, என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுதோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம நிறைய ஏரியா வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். ஸோ நம்ம ஐடியா வந்து இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இதுக்கு ஒரு இது பண்ணுங்க, அப்படி கிடையாது. டூ டோன்ட்ஸ் இது சொல்லக்கூடியது நம்ம வேலை கிடையாது. இந்த இடத்துல ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி காமிக்காதான் நம்ம வேலை. ஏன்னா நம்ம போறது வந்து ஆடிட்டிங், நாட் கன்சல்டிங். 5வது பாயிண்ட் வந்து ஸ்டே இம்பார்ஷியல். ஒரு கன்சல்டன்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ஆடிட்டர்னா ஆடிட்டரோட தொழில் வேற. நீங்க அதே கம்பெனிக்கு அல்லது வேற ஏதாவது கம்பெனி கன்சல்டிங்கா போகும்போது அப்போ நீங்க வேற மாதிரி போகணும், அங்க போய் நீங்க ஐடியா கொடுக்கலாம். ஸோ இங்க வந்து ஐடியா கொடுக்காம இந்த ஏரியால வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம வேலையை தவிர நம்ம ஐடியா கொடுத்தது நம்மளோட வேலை கிடையாது. ரெண்டுக்கு சின்ன வித்தியாசம் தான். ஏன்னா நீங்களாம் நாளைக்கு ஒரு பெரிய ஆடிட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க போயிட்டு நான் வந்து ஐடியா கொடுக்க போறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஆடிட்டரா ஒத்துக்க மாட்டாங்க. ஆஸ் பர் தி அக்ரெடிஷன் நார்ம்ஸ் வந்து அது வந்து அலௌட் கிடையாது. ஓகே, யூஸ் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். அப்படின்னா என்ன? இது பண்ணீங்களா, அதை பண்ணீங்களா, எஸ் நோ கொஸ்டின் வந்து க்ளோஸ் கொஸ்டின். அதுக்கு பதிலா நீங்க இதை பண்றீங்க இல்லையா, இது வந்து உங்களோட நோக்கத்தை எப்படி சால்வ் பண்ணும். இப்போ சேல்ஸ் போனீங்கன்னா உங்களோட சேல்ஸ் டார்கெட்டை மீட் பண்ணிட்டீங்களா, ஈவன் மேனேஜ்மெண்ட்டை போகும்போது கூட உங்க இயர்லி டார்கெட் என்ன, அதை நீங்க எப்படி மீட் பண்ணிட்டீங்களா, மீட் பண்ணக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க. ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா இந்த மாசத்துக்கு உங்களோட எவ்வளவு வால்யூம் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ண போறீங்க, அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க, அதுக்கு என்ன ப்ராசஸ் வச்சிருக்கிறீங்க. அந்த நோக்கம் எல்லாம் வந்து அவங்களோட ரிசல்ட் நோக்கியே நம்ம வந்து கேள்விகள் இருக்கணும். அதை எப்படி பண்ண போறீங்க, அந்த ப்ரொசீஜர் காணுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களோட ப்ரொசீஜர் இல்லைன்னு சொல்லலாம், தட்ஸ் ஓகே. இவங்க கண்ணாப்பண்ணு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் காப்பி அடிச்சு கூட எழுதிருப்பாங்க, அப்ப அந்த ப்ரொசீஜர் படி இருக்குங்கிறது அவசியம் கிடையாது.
ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரெண்டாவது 7வது பாயிண்ட் வந்து டெய்லர் த ஆடிட் அப்ரோச். அடாப்ட் தி ஆடிட் ப்ராசஸ் டு தி ஆர்கனைசேஷன் மெச்சூரிட்டி அண்ட் கல்ச்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த கல்ச்சருக்கு தகுந்தபடி நம்ம போகணும். எல்லா கம்பெனிக்கும் ஒரே அப்ரோச் வந்து செட் ஆகாது. ரிஸ்க் பேஸ்டு திங்கிங் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்ப அதுக்கு தகுந்தபடியான கேள்விகள் கேட்கணும். இதுதான் வந்து ரிஸ்க் பேஸ்டு திங்கிங். 8, ஃபோக்கஸ் ஆன் தி கஸ்டமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு விஷயம் தெரியுமா, ஆடிட்டர் ஒன் அதர் வே வி ஆர். ஓகே, ஒரு கேள்வி கேட்கறேங்க, ஆடிட்டரோட கஸ்டமர் யார்? ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின். ஆடிட்டரோட கஸ்டமர் யாரு? இப்ப நீங்களாம் ஆடிட்டர் இருக்கீங்க, உங்க கஸ்டமர் யாரு? டைப் பண்ணுங்க. ஆடிட்டி, கிளைண்ட், கம்பெனி, தி ஆர்கனைசேஷன், எம்ஆர், ஸ்டாண்டர்ட், பிசினஸ் ஓனர், எஸ், கஸ்டமர். ஒரு 1000 ஆடிட்டை தாண்டின அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, அது நம்மோட ஆடிட்டரோட கஸ்டமர் ஆஃப் தி கஸ்டமர். அப்படின்னா என்ன, கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து நம்மளோட கஸ்டமர். ஏன் அப்படி சொல்றேன், நீங்க யாரோட விஷயத்த மீட் பண்ண போறீங்க? நம்ம கஸ்டமர் நமக்கு பணம் கொடுக்குறாரு, தட்ஸ் ஓகே. நம்ம வேலை செய்யறோம், அதுக்கு பணம் கொடுக்குறாரு, அதுக்காக ஒரு கஸ்டமர் சொல்ல முடியாது. இவர் ஒழுங்கா இருக்கிறாருன்னு நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்றோம், அதை பயன்படுத்துறது யாருன்னா அவங்க கஸ்டமர். ஸோ நம்ம ஆடிட் பண்ணும்போது நாம வந்து நம்ம கஸ்டமர் அவங்களோட கஸ்டமர் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும். அப்பதான் அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து உங்க கஸ்டமர் கேட்பாங்க, இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடிட்டரோட கஸ்டமர், நாட் தி கஸ்டமர் ஹூ இஸ் பேயிங் மணி. அந்த கஸ்டமரோட கஸ்டமர் தான் வந்து நமக்கு கஸ்டமர். கொஞ்சம் கமலஹாசன் மாதிரி பேசுவேன், பட் தட்ஸ் கரெக்ட்.